तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाद पश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெரும் நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய். மீனாட்சி மாதாஜி ரொம்ப அருமையாக இதை பாடியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப அற்புதமான பாட்டு. பரமேஸ்வர் கௌர் பிரபு சொன்ன மாதிரி இந்த முதல் செட் ஆஃப் 5 பாசுரங்கள் இருக்கு. இது ஒரு செட்டிங் த சீன். அதாவது யாரை நம்ம பார்க்க, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்துல சொல்லி ஆரம்பிச்சு, இன்னைக்கு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரும் நீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர் எங்க வடமுதுரை மைந்தனாக பிறந்தாரோ அவரை பற்றி இங்க இன்னைக்கு பாடுறாங்க. இதுல ரொம்ப அற்புதமா பிரபு என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கு இல்லையா? ஸ்கிரீன் ஆடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ மாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பகவான் ஒரு மாயன் அப்படிங்கிறத வெவ்வேறு விதமாக நம்மளுடைய ஆச்சாரியர்களானவர்கள் பார்க்குறாங்க. அப்படின்னா மாயன் அப்படின்னும் பொழுது பகவான் வெவ்வேறு விதமான மாயைகளை செய்கின்றான். அவர் யோகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பேர் உண்டு. மாயன் அப்படின்னா இந்த பூமியை சிருஷ்டி பண்ணும் பொழுதே அவர் ஒரு பெரிய ஒரு மாயையானது. அவருடைய யோக மாயினால ஆன்மீக உலகங்களையும் அவருடைய ஜட உலக இந்த மகாமாயினால இந்த ஜட உலக சிருஷ்டியையும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். அது ஒரு பெரிய மாயை. அதை எப்படி பண்றார்? அதை ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அற்புதமா சொல்றது. ஜன்மாத்தியஸ்ய யதோ அன்வயா இத்தரதசா. அவர் டைரக்டா பண்றாரா இன்டைரக்டா பண்றாரா? அவர் அங்கிருந்து இங்க வரல, இங்க வரார். ஆனா இங்க வரும்பொழுது இதனால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஏகாம்ஸ் ஏன ஸ்திதோ ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படிலாம் இந்த ஜடத்தை இந்த உலகங்களை சிருஷ்டி பண்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய மாயையாக இருக்கின்றது. பகவான் அவருடைய லீலைகள்ல அவருடைய பக்தர்கள் கூட சேர்ந்து லீலைகள் பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மாயையா இருக்கிறது. எப்படி பார்க்கணும்னா, நாரத முனி துவாரகைக்கு வரும்பொழுது அவர் பார்க்கிறார், அவரோட ருக்மிணியனுடைய குவார்ட்டர்ஸில் என்டர் பண்ணும்பொழுது பார்க்குறார், அங்கே கிருஷ்ணர் இருக்கார். ஒவ்வொரு மாளிகையிலையும் பகவான் அவருடைய எக்ஸ்பேன்ஷன்னால ஒவ்வொரு 16,108 ராணிகளோட ஒவ்வொரு விதமாக அவர் தனித்தனியான ஒரு செயல்களை பகவான் செஞ்சுட்டு இருந்தாராம். அப்படி எப்படிப்பட்ட ஒரு சக்தியை உடையவர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாரத முனி நம்மளுக்கு வெளிக்காட்டுறார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைப்பது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தை எப்படி கட்டி ஆள்றார். மம மாயா துரத்தையா மாம் ஏவையே பிரபத்தந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருடைய மாயையினுடைய சக்தினா, அவருடைய ஒரு சக்தி ஏகம்சேன ஸ்திதோ ஜெகத் அப்படின்றார். ஒரு அம்சத்தினால எப்படி இந்த மாயையினால எப்படி இந்த என்டையர் மெட்டீரியல் வேர்ல்டையே அவர் கண்ட்ரோல் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைப்போ சரி, அவருடைய மெயின்டெனன்ஸோ சரி, அதனுடைய கண்ட்ரோலோ சரி, எல்லாத்தையுமே அவருடைய ஒரே சக்தியினால அப்படி ஒரு மாயவனாக அவர் இதை இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார். ஆனா அதே சமயத்துல அவரை யாரனா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவரை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ரீசெண்டா இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது காண்டத்துல 19வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் வேற ஒரு கிளாஸ்ல. அப்போ அழகா இந்த வராகனுடைய அவதாரத்துல எப்படி ஹிரண்யாக்ஷன் சண்டை போட்டு இருக்கானோ அவ்வளோ அற்புதமான ஒரு வர்ணனை அந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் வராக மூர்த்திக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டையானது ஒரு ரொம்ப அற்புதமான வர்ணனையாக மைத்ரேய முனி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார்.
அந்த வர்ணனையில சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய கதையை எடுத்து விடுறான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய வில்ல எடுத்து விடுறான். எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கான். கடைசியா வந்து எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்த எல்லா ஆயுதங்களும் போனதுக்கப்புறம், ஃபைனலா வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து பகவான வந்து இப்படி கட்டி அணைச்சு எப்படின்னா அவரை நசுக்கி அவரை இது பண்ணிடலாம், கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயத்தனத்தோட அது மாதிரி பண்றான். அப்படி பண்ணும்பொழுது அவன் கட்டி பிடிச்சு முடிச்சு அவன் பார்க்கறதுக்குள்ள பகவான் அங்க இல்லையா. அது வந்து அவ்வளோ அற்புதமா வந்து மைத்ரேய முனி வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் அதனுடைய பர்போட்ல ரொம்ப அற்புதமா என்ன விளக்குறாரு அப்படின்னா, பகவானை வந்து இவ்வளவுதான் லிமிட்டேஷன், அவனுடைய கை இப்படி லிமிட்டேஷனோட கட்டி அவரை அணைச்சி அவரை இது பண்ணணும், கொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மாதிரி பகவானை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா அது வந்து முடியாது. ஆனா அதே பகவான் யசோதையினுடைய அன்பிற்காக ஒரு கயிறு வழியாக தாமோதரனாக கட்டுண்டப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு மாயவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா சில பிரபுபாதர் அந்த அந்த பொருளுரையில வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்தது நம்ம பார்க்குறோம் என்னன்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த மண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஆச்சாரியர்கள் வந்து இது கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. மண்ணு அப்படின்னா இந்த வடமதுரை அப்படின்னா மதுரா, இங்க தென்மதுரை இருக்கு, வடமதுரை இருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை. இந்த இங்கே ரெஃபர் பண்ணுறத யார் அப்படின்னு பார்த்தோம்னா வடமதுரை மைந்தனை. ஏன்னா திருப்பாவை சொன்ன ஆண்டாள் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ இந்த மதுரை நான் ரெஃபர் பண்ணல, அந்த மதுரையை ரெஃபர் பண்ணுறேன், வடமதுரை மைந்தன். ஆனால் அந்த வடமதுரையினுடைய விசேஷம் என்ன, அந்த மண்ணினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு சாதாரணமான ஒரு இடம் இல்லை. அது வந்து மண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நித்தியமா எப்பயுமே திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியை தான் வந்து மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெஃபர் பண்றாங்க. என்ன அப்படின்னா அதுல என்ன திவ்யமான விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல எடுத்தார் பகவான். அது மட்டும் இல்லாம சத்ருக்னன் வந்து லவனாசுரனை வந்து கொல்லும் பொழுது லவனாசுரனை கொன்று அவன் இந்த இடத்த வந்து ஆண்டுன்றான். அப்போ வந்து லவனாசுரனை கொண்டு இந்த மதுராவை வந்து கேபிட்டலா தலைநகரமாக வந்து சத்ருக்னன் வந்து ஆக்கி கொண்டு அங்கே வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாமல் பகவானும் அவதரித்த இடம் இது. அதனால இந்த இடமானது வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை. இது எப்பயுமே இந்த ஜட உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷம். அதனால அந்த அந்த ஸ்தலத்தினுடைய விசேஷத்தை வந்து அடுத்தது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய இது இந்த ஸ்தலத்தை யாருக்கு என்டையர் மெட்டீரியல் வேர்ல்டு கிரியேட் பண்ணது யாரு, மாயன். மாயையா இருக்கக்கூடிய இந்த ஜட உலகமாக இருந்தாலும் இந்த இடத்துல கிரியேட் பண்ண அந்த வடமதுரை வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண மெட்டீரியல் இடம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ரொம்ப விசேஷமா வந்து பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பிறந்த ஒரு புதல்வன் அப்படின்ற மாதிரி சொல்லல. தமிழ்ல வந்து வெவ்வேறு சொற்கள் இருக்குன்றதாம். அதாவது ஒரு குழந்தை அப்படிங்கறது சொல்றது வந்து வந்து ஒரு புதல்வன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து மைந்தன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மைந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு குழந்தையா அந்த குடும்பத்திற்கும் பொழுது ஒரு புதல்வனாக இருக்கின்றான். ஆனா மைந்தன் அப்படின்னா உலகத்திற்கே படைப்பிற்கே வந்து குழந்தையாக இருக்கக்கூடியவன் வந்து மைந்தன் அப்படிங்கிற வந்து அர்த்தத்தை வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதனால இந்த விசேஷமான திவ்யமான ஒரு பூமியில, வடமதுரையான இந்த பூமியில பிறந்த இந்த மாயன் ஒரு மைந்தன் எதற்கோசரம் வந்தாருன்னா எல்லாருடைய நன்மைக்கோசரமும் வந்து வந்து பிறந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா, தூய பெரும் நீர் யமுனை துறைவனை. அவர் பிறந்தது வந்து வடமதுரை. வடமதுரையில பிறந்து யாருக்கு, தேவகியும் வசுதேவருக்கும் பிறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, தூய பெரும் நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அங்கிருந்து என்ன பண்ணார், டைரக்டா டிரான்ஸ்பர் ஆயிட்டாராம். எங்க டிரான்ஸ்பர் ஆனாரு, ஆயர் குலத்திற்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டாராம். எப்படின்னா யமுனை, அந்த யமுனா நதி வந்து எப்படிப்பட்ட ஒரு நதின்னா அது தூய பெரும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சொல்றார். தூய பெரும் நீர் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா, பெரும் நீர் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நதி. ஆனா பகவான் வந்து அந்த பக்கம் லீலையை செய்யணும், அந்த ஆயர் குலத்திற்கு ஒரு அணிவிளக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்க போகணுங்கன்னு உடனே அது வழி கொடுத்துதான்.
அதனால அது வந்து ஒரு பெரிய விசேஷமான ஒரு இடம். அஹ் இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கத்துல வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோதாவரி நதியை வந்து கடக்கும் பொழுது ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு லங்கைக்கு போயிட்டு இருந்தான். அப்போ வந்து ஆஹ், சீதை வந்து இப்படி கீழே பார்க்கும் பொழுது கோதாவரி நதியை பார்த்தாங்களாம். அந்த கோதாவரி நதியை பார்க்கும் பொழுது கோதாவரி கிட்டக்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டாங்களாம். கோதாவரி தாயே, நான் இந்த மாதிரி என்னை ராவணன் கூட்டிட்டு போறானே, என்னுடைய ராமனானவன் தேடிக்கொண்டு வரும்பொழுது நீ தயவு செய்து அவங்ககிட்ட இப்படிதான் போனேன்னு வழிகாட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோதாவரி கிட்ட வந்து வேண்டுதல் கேட்டுட்டாங்களாம். ஆனா அந்த டைம்ல வந்து ராவணன் பேர்ல இருக்கின்ற பயத்தினால கோதாவரி வந்து வழி காட்டாம விட்டுட்டாங்களாம் ராமன் வந்தப்போ. ஆனா இந்த யமுனை நதியானது அந்த மாதிரி கிடையாது. தூய பெரும் நீர். கம்சனுக்கோசரம் அவன் வந்து பயப்படல. அவ என்ன பண்ணா, யமுனை அழகா வழிவிட்டு அஹ், பகவானை வந்து அந்த பக்கம் கொண்டு போய் பகவானுடைய இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா. ஸோ யார் ஒருத்தர் வந்து பகவான் என்ற குறிக்கோள் இருக்கும் பொழுது இவர் தான் அடையணும் அப்படின்னு இருக்கும்போது யமுனை நதி அப்படின்னு பெரும் நீராக இருந்தாலும் ஏன்னா இந்த சங்சார தாவனல இந்த சங்சார கடலானது ரொம்ப பெரும் நீர். அதை வந்து கடக்கணும்னா ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா பகவான் தான் கோல் அப்படின்னு நம்ம வச்சு வேற யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதும் கிடையாது, வேற யாரையும் திருப்திப்படுத்த வேண்டியதும் கிடையாது. பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை இருந்தாலே போறோம். விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹே குருநந்தன. அந்த ஒரு அஹ், அஹ், நோக்கம் இருந்ததுன்னா அப்போ நம்மளால இப்படிப்பட்ட ஒரு பெரும் நீராக இருந்தாலும் நம்மளால வந்து தாண்டி போக முடியும். தூய பெரும் நீர். அஹ், அந்த இந்த பெரும் நீர் எப்படின்னா ஒரு அஹ், அடுத்தது வந்து யமுனை துறைவனைன்னு சொல்றாங்க திருப்பாவையில. யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் வந்து யமுனையினுடைய துறையில இருந்து நிறைய லீலைகளை வந்து நம்மளுக்கு எடுத்து காமிச்சார். ஸோ இன்னொரு அர்த்தம் இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரும் நீருக்குள்ள நம்ம நுழையணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸியா நம்மளால நுழைய முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நீர் அது. அந்த ஒரு நீர்ல வந்து நம்ம நுழையணும்னா அதுக்கு வந்து ஒரு துறை வேணும். ஒரு துறை இருந்தால் தான் நம்மளுக்கு போய் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கோ இல்லை அதுல இருந்து என்டர் பண்றதுக்கோ ஆன ஒரு வழியானது இருக்கும். ஸோ இந்த இடத்துல யமுனை துறைவனை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஆச்சாரியர்கள் விசேஷமா என்ன நம்மளுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு பெரும் நீர் அப்படின்னா ஒரு பெரும் கடல். பகவானுடைய லீலை, பகவானுடைய படைப்பு, பகவானுடைய விசேஷமான குணங்கள் இதுல எல்லாம் வந்து ஒரு பெரும் நீர் மாதிரி. அது ஒரு தூய பெரும் நீர் அது. அதுக்குள்ள நம்ம என்டர் பண்ணணும்னா பகவானுடைய லீலைகளை மூலமாக மூலமாகத்தான் நம்மளால என்டர் பண்ண முடியும். என்ன மாதிரியான லீலைகள்? யமுனை துறையில் பகவான் செய்த லீலைகள் அப்படின்னா விருந்தாவனத்தில் செய்த லீலைகள் அப்படிங்கிறது ஒரு யமுனைக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு குணமாக அதையும் வந்து அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிட்ட கிருஷ்ணர் வந்து வேண்டிக்கிறார், நீ நம்ம இந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பண்றதுக்கு நான் கீழே வந்து அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார், நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். அப்போ வந்து ஸ்ரீமதி ராதாராணி சொல்றாங்க, யமுனை இல்லாத இடத்துல வந்து நான் வந்து வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யமுனை அங்க இருந்தா நான் வர்றதுக்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. யமுனை மட்டும் கிடையாது, கோவர்தனகிரி இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராதாராணி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றார் கிருஷ்ணர், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அங்க யமுனை போய் சேர்ந்தாச்சு, அங்க ரெடியா இருக்காங்க. கிரிராஜ் கோவர்தனும் யமுனை நதியும் அங்க வந்து ஏற்கனவே வந்து அங்க வலம் செஞ்சு கொண்டிருக்கின்றாங்க. அதனால நம்மளுக்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா அங்க வந்து சொல்றார். ஸோ ஆயர் குலத்தினில் அடுத்தது பார்த்தோம்னா, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் யசோதாக்கும் நந்த மகாராஜருக்கும் உள்ள குலமானது இந்த ஆயர் குலம். இந்த ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா அவர் வந்து ஹி இஸ் தி கிரஸ்ட் ஜுவல் ஆர் தி 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 த மோஸ்ட் பிரைட்டஸ்ட் லேம்ப் ஆஃப் இந்த ஆயர் குலம் அப்படிங்கிறது வந்து அணி விளக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம் அஃப்கோர்ஸ் ஒரு மீனிங் இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவகிக்கு மகனாக பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாசுரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி
இங்கே பிறந்தார், அங்கிருந்து விளக்கி இங்கே வந்து யசோதைக்கு மைந்தனாக இங்கே வந்து வளர்ந்தார். ஸோ தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அது மட்டும் இல்லாம அவருடைய லீலையினால அவர் வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னா மாயன் அப்படின்னு சொல்லிட்டா, அப்படின்னா யாருக்குமே வந்து யாராலையும் அவர் வந்து அடக்கி ஒரு கண்டெயின் பண்ண முடியாது, ஒரு லிமிட்டேஷனோட கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த ஆயர் குலத்தினுடைய விசேஷத்தினால அந்த ஆயர் குலத்தினுடைய தாயான இந்த யசோதைக்கு ஒரு பெருமை கொடுத்தார். யசோதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா ஒரு யஷா அப்படின்னா ஃபேம் அப்படின்னு அர்த்தம். ஃபேம். அந்த ஃபேம் வந்து ரெண்டு 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 விதமா வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஏன் உங்களுக்கு யசோதா யசோதா அப்படின்னா யார் வந்து யாரால வந்து ஒரு யஷா அப்படின்னா அந்த ஃபேமை கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து யசோதான்னு பேர். யாருக்கு வந்து அவங்க ஃபேம் கொடுத்தாங்கன்னா கிருஷ்ணருக்கே அவங்க தான் வந்து ஃபேம் கொடுத்தாங்களா. எப்படி அப்படின்னா பகவான் அவருடைய ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய சசஹஸ்ரியகன்னு சொல்லிட்டு 6 விதமான விசேஷ குணங்கள் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஒரு பக்தனுக்கோசரம் வந்து அவர் கட்டுப்படுவார் அப்படின்ற ஒரு விசேஷமான குணத்தை எடுத்து காட்டினதுனால அவங்களுக்கு யசோதா அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு யசோதையினுடைய யஷத் ஃபேமை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தாமோதரன் வந்ததுனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அணிவிளக்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற்றி பாடுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட விசேஷ குணங்களை கொண்ட மாயனான கிருஷ்ணன், வடமுதிரை மைந்தன், யமுனை துறையில செய்யக்கூடிய லீலைகள் இருக்கின்ற, அப்புறம் ஆயர் குலத்தினுடைய அணிவிளக்கு, தாயினால் கட்டுண்ட தாமோதரன், இப்படிப்பட்ட பகவானை வந்து அணுக வேண்டும் என்றால் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது வந்து அடுத்த பதத்துல சொல்றாங்க. என்னன்னா தூயோமாய் வந்து நாம். இப்படிப்பட்ட பகவானை நம்ம வந்து அணுக வேண்டும் என்றால் தூயமா இருக்கணும். நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற ஸ்ரீணுதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்யந்தஸ்தோஹ்ய பத்ராணி விதுனோதி சுஹ்ருத் சதாம். பகவான் வந்து சுஹ்ருத், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அவர் என்ன பண்றார், விதுனோதி நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற கல்மஷங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர் பண்றார். அதை எப்படி பண்ண முடியும்னா இப்படிப்பட்ட விசேஷ குணங்கள் கொண்ட பகவானுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அதுக்குள்ள என்டர் பண்றதுனால தான் நம்மளால வந்து தூயமா இருக்க முடியும். ஸோ தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொல்றாங்க. தூயமாய்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா பியூரிட்டி. தூமலர் தூவி தொழுது அப்படின்னா அவரை வந்து வழிபடணும். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பங்களால வந்து நம்ம வந்து அவர் வந்து வழிபடணும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். தூமலர் தூவி தொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, வாயினால் பாடி அப்படின்னா இந்த குணங்கள் மாயனான கிருஷ்ணன், வடமதுரை மைந்தன், தூய பெருநீர், யமுனை துறைவன், இப்படியெல்லாம் விசேஷ குணங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் போற்றி பாடணும். அவருடைய குணங்களை விசேஷ குணங்களை வந்து போற்றி பாடணும். யார் ஒருத்தர் வந்து விசேஷ குணங்களை போற்றி பாட முடியுமோ அவங்களால வந்து டெஃபினட்டா எங்க இருந்தாலும் தூயமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும். ஸோ இந்த இடத்துல வந்து 5வது பாசுரத்துல ரொம்ப முக்கியமா வந்து ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வாட் இஸ் தி பெனிஃபிட், எல்லாம் கேட்பாங்க இல்லையா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, இதை பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, நம் செய்து இருக்கக்கூடிய எல்லா வினைகளும், செய்து இருக்கக்கூடிய கர்மங்களுடைய வினைகள் எல்லாமே வந்து எப்படிப்பட்ட வினைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, போய பிழையும், ஏற்கனவே நிறைய பிழைகள் செஞ்சிருக்கோம், நிறைய கர்மங்கள் செஞ்சிருக்கோம், அதனால வரக்கூடிய வந்து வினைகள் இருக்கின்றது. அதனால அந்த சஞ்சித கர்மால நம்ம இப்போ வந்து பிராரப்தத்துல நம்மளுக்கு வந்து இந்த உடலானது கொடுக்கப்பட்டது. இந்த பிராரப்தத்தினால இந்த இந்த ஜீவனை வந்து நம்ம நடத்தி கொண்டுட்டு இருக்கின்றோம். ஸோ அது வந்து போய பிழை. புகுதருவான் அப்படின்னா, அப்படி நாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கோமே, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது புகுதருவான், புதுசா சில கர்மங்களும் நம்மள வந்து என்டர் பண்ணுமா. கிரியா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. கிரியா கர்மா அப்படின்னா என்னன்னா, நாம் ஏற்கனவே செய்த கர்மத்தினுடைய பலனால தான் நம்ம வந்து இந்த உடலை பெற்றிருக்கின்றோம். அதை மட்டும் கரெக்டா பண்ணா
பண்ணாலும் என்ன ஆகுமா, கிரியா கர்மான்னு புதுசா நம்மளுக்கு கர்மா கூட வந்து சேர்ந்துக்குமா. எப்படின்னா, நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் தான் வந்து ரோட்ல ஓட்டிட்டு போவோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, அவன் வந்து கிராஸ் பண்ணா அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கும் வந்து சேதம் ஏற்படுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கின்றது. அதனால அந்த கிரியா கர்மாவானது நம்மளுக்கு இது பண்ணும். அப்ப என்ன மாதிரியான கர்மம் பண்ணணும்? யக்ஞாத்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யஜ்யமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் உடைய திருப்திக்கோசரம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கணும். அதை தான் இங்க என்ன சொல்றாங்க? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்போ வாயினால பாடி மனசுல எப்பயுமே பகவானை நினைச்சுட்டே அததான் வந்து பகவான் வந்து கீதையில வந்து சாரமா சொல்றாரு. ஏன்னா மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, நீ என்ன வேணா பண்ணிக்கோ காரியங்கள் இந்த லோகத்துல. ஆனா நீ செய்யக்கூடிய அர்ஜுனன் ஆனவன் வந்து ஒரு சத்திரியன். ஒரு சத்திரியனுக்கு வேலை என்ன? சண்டை போடுவதுதான் அவனுடைய வேலை. அதனால நீ அந்த வேலையில இருந்து மாற்றி வேற எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதையே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட் அப்படின்றாரு, யுத்தியச்ச அப்படின்றாரு. ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் அதுக்கு மட்டும் ஒரு வழி காமிக்கிறார். அதை எப்படி பண்ணணும்னா, மாம் அனுஸ்மர, என்னை நினைத்து கொண்டே செய். அதே விஷயம் தான் இங்க. தூயமாய் வந்து நாம் தூமலர் துவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நம்ம என்ன காரியங்கள் நம்மளுடைய கர்மா பிரகாரம் எதுக்கு இங்க வந்திருக்கோமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு பகவானை பாடிக்கொண்டு பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டு, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் ஹிம். பகவானை எப்பயுமே நினைத்து கொண்டு அப்படி இருந்தோம்னா போய பிழையும் புகுதருவான், புதுசா ஒன்றும் கிரியேட் ஆகாது. நின்றனவும் அப்படின்னா ஏற்கனவே செய்து வரக்கூடிய கஷ்டங்களும் இதுக்கு மேல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து தீயினில் தூசாகும். அப்படின்னா ஒரு நெருப்புல எரியப்பட்ட ஒரு பஞ்சு எப்படி வந்து எரிஞ்சு தூசாய் சாம்பல் ஆயிடுமோ அது மாதிரி செப்பேலோர் சொல்ல மாட்டீங்களா எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இங்க வந்து சொல்றாங்க. இப்போ இதுல வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ரொம்ப அற்புதமா இந்த ஏவம் சந்தர்ஷிதா ஹி அங்க ஹரிணா பிருத்திய வஷ்யதா ஸ்வ வசேனாபி கிருஷ்ணேன யஷ்யே இதம் சேஸ்வரம் வசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது காண்டத்தினுடைய ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஓ மகாராஜ் பரீட்சித், this entire universe with its great exalted demigods like Lord Shiva, Lord Brahma, and Lord Indra is under the control of the Supreme Personality of Godhead. Yet, the Supreme Lord has one transcendental attribute. He comes under the control of his devotees. பகவானுக்கு இருக்கக்கூடிய நிறைய விசேஷ குணங்கள்ல ஒரு முக்கியமான விசேஷ குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, has one transcendental attribute. ஒரு திவ்யமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பக்தர்களுடைய கட்டுக்குள் வருவார். எப்படின்னா பக்தியினால மட்டும்தான். ஸோ அதனால யசோதைய வந்து இந்த தாமோதர லீலையினுடைய விசேஷமே என்னன்னா, அந்த தாமோதர லீலையை தான் முக்கியமா இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, இந்த பாசுரத்துல சொல்றாங்க. என்னன்னா விசேஷமே என்னன்னா, தன்னுடைய ரொம்ப சிறந்த பக்தனால யசோத மையானுடைய ஃபேமை வந்து எடுத்து காட்டணுங்கிறதுக்கோசம் தான் இங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல வரணும்னு சொல்லிட்டு ஹி கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் டிவோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அந்த விசேஷமான குணம் எப்படின்னா பரம கல்யாணம். அது வந்து ஆஸ்பீஷியஸ்னஸ், இட் பிரிங்ஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ். நமக பரம கல்யாண நமக பரம. இந்த ஸ்லோகமானது என்னன்னா, அதே இது 10வது காண்டத்துல நலக்குவேர மணிகிரிவானுடைய பிரேயர்ஸ்ல வந்து இது வர்றது. நமக பரம கல்யாண நமக பரம மங்கள வாசுதேவாய சாந்தாய யதுனாம் பதையே நமகா. இந்த இடத்துல சில பிரபுபாதர் என்ன சொல்றார் பர்போட்ல, என்ன பரம கல்யாணம் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் த சுப்ரீம் ஆஸ்பீஷியஸ்னஸ். பரம கல்யாணம் அப்படின்னா பகவானுடைய சம்பந்தமான விஷயங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்படி பண்ணோம்னா அதுதான் வந்து நம்ம கிட்ட வந்து ஆஸ்பீஷியஸ்னஸ் கிரியேட் பண்ணுமே தவிர வேற எந்த விதமான ஆஸ்பீஷியஸ்னஸ் வேற எந்த விதமான விஷயமாலையும் வந்து ஆஸ்பீஷியஸ்னஸ்னா அந்த அளவுக்கு கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து இங்க எடுத்து காட்டுறேன். அடுத்தது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ரொம்ப 7ஆம் 10 2ஆம் திருமொழியில வந்து பெரியாழ்வார் வந்து 8 விதமான புஷ்பங்கள் அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல. செண்பகம், மல்லிகை, பாதிரி, மரிக்கொழுந்து, குறுக்கத்தி, இருவாட்சி, புன்னை, செங்கழு நீர் அப்படின்னு சொல்லிட்டு 8 விதமான புஷ்பங்கள்
பற்றி இந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி 8 விதமான புஷ்பங்களை ஆஃபர் பண்றார் அப்படின்னு. தூவி தொழுது இப்படிதான் இப்படி இந்த புஷ்பங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து பகவானை வந்து இது பண்றார். ஆனா அதனுடைய உள்ளர்த்தம் வந்து ரொம்ப அற்புதமா இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. என்னன்னா 8 விதமான புஷ்பங்களை அவர் எப்படி ரெஃபர் பண்றாருன்னா, இது வந்து ஒரு பக்தனுடைய விசேஷமான குணம். 8 விதமான விசேஷ குணங்களால வந்து பகவானை வழிபட முடியும். அந்த புஷ்பங்கள் என்னென்ன அப்படின்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, ज्ञानं पुष्पं तप पुष्पं शांति पुष्पं तथैव च सत्यम अष्टविधम पुष्पम विष्णु प्रीतिकरम भवेत्. பகவானுக்கு ரொம்ப பிரியமான விஷ்ணு பிரீத்திகரம் பவேத், பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியான புஷ்பம் என்ன அப்படின்னா இந்த 8 விதமான புஷ்பங்கள். ஒன்று வந்து டைரக்டா எடுத்துக்கலாம், 8 விதமான புஷ்பங்கள் பெரியாழ்வார் ஆஃபர் பண்ணார். ஆனா அவர் அதுல இருந்து என்ன மீட் பண்ணார் அப்படின்னா அஹிம்சா அப்படிங்கிறது தான் முதல் பிரதமம் புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னு அஹிம்சா என்ன அப்படிங்கறது வந்து ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப வந்து அற்புதமா வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் வந்து பர்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அஹிம்சா அப்படின்னா என்னன்னா, ஒன்னு டைரக்ட் மீனிங் என்ன எடுத்துன்னா இன்னொருத்தருக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மீனிங். ஓகே ப்ரோ 10 minutes. இன்னொருத்தருக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடாதுன்னா என்னன்னா, பிசிக்கலா தீங்கு விளைவிக்கிறது மட்டும் இல்லாம நம் செய்யக்கூடிய செயல்களாலோ நாம் நடந்து கொள்ளும் விதத்தாலோ இன்னொருத்தருக்கு மனதளவுல கூட கஷ்டம் வந்ததுன்னா அதுவே அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து ஒரு 2வது ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அஹிம்சா. அதற்கும் ஒரு படி மேல வந்து அற்புதமா வந்து ஸ்ரீல பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்றார். அஹிம்சான்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உடலானது கொடுக்கப்பட்டுள்ளது. எதுக்கோசரம் இந்த உடலானது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பகவானுடைய ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்திய தாஸ், பகவானுடைய நித்திய தாசனாக நான் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த உடலை வந்து நாம் பகவானுடைய சேவை இல்லாத மற்ற விஷயங்கள்ல வந்து நம்ம ஈடுபடுத்தணும்னா அது வந்து நாம் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய இல்ல இந்த ஆத்மாவிற்கு செய்யக்கூடிய ஒரு ஹிம்சா அப்படின்னு சொல்லிடு. நரோத்தம் தாஸ் டாக்கூர் ரொம்ப அற்புதமா சொல்றார். ஹரி ஹரி பிஃபோலே ஜனம குவாயினு மனுஷ ஜனம பையா ராதாகிருஷ்ண நாபாஜியா ஜானியா சுனியா விஷகாயினு அப்படின்றார். ஹரி ஹரி பிஃபோலே ஜனம குவாயின், இந்த ஜன்மம் இந்த மனுஷ ஜன்மமானது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ண நாபாஜியா, ஆனா இந்த மனுஷ ஜன்மத்தினுடைய விசேஷமே என்னன்னா நம்மளால தர்மமானது பண்ண முடியும். தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷ. அப்ப இந்த தர்மத்தை பண்ணாம நம்ம ராதாகிருஷ்ணரை வழிபடாம இருந்தோம்னா ஜானியா சுனியா விஷக்காயினும், நாமளே விஷம் குடிச்சு நாம் இறப்பது போல் அர்த்தம் அப்படின்னு நம்மளே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதுதான் இருக்கக்கூடிய ரொம்ப டாப் மோஸ்ட் அஹிம்சா அப்படின்னு சில பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்திரிய நிகிரகா, அப்போ அந்த அஹிம்சா அப்படிங்கிறது எப்போ இது பண்ண முடியும்னா நம்மளுடைய இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதான மூலமாக தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? சர்வபூத தயா அப்படின்னு அர்த்தம். சர்வபூத தயா அப்படின்னா எல்லா ஜீவங்களுக்கும் நம்ம வந்து நம்ம இந்திரியங்களுக்கு வேணும்னா என்ன வேணா பண்ணலாம். நம்மளுடைய சென்சஸை கிராட்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு நாக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஜீவனையும் வதைத்து தின்பதற்கு தயங்க மாட்டோம். இல்ல ஒருத்தர் வந்து அனுபவிக்கணும், இன்னொருத்தருடைய பணத்தை நம்ம அனுபவிக்கணும், இன்னொருத்தருடைய எதை அனுபவிக்கினாலும் மற்ற பூதங்களுக்கு ஒரு தயா காமிக்கணும். அப்பதான் நம்மளுடைய சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து க்ஷமா. க்ஷமான்னா ஒருவேளை நம்ம அப்படி எல்லாருக்கும் தயா காமிச்சுட்டு இருக்கும்போது சில டைம்ல மற்றவங்க வந்து நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு அன்பா எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் என்ன சொல்றாரு, அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட கிடைக்காது, நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு தயாவை காமிக்க வேண்டும். ஜீவே தயா கிருஷ்ணனாம் சர்வதர்மசார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இது எல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சரியான ஞானமானது வேணும். ஞானம் அப்படின்னா என்னன்னா, பகவானை சம்பந்தப்பட்ட மைய ஆசக்த மனாக பார்த்து யோகம் இஞ்சன் மத்தாஸ்ரய அசங்ஷயம் சமக்கிரமம்
யதா ஞாக்ஷசி தஸ்ருணு. பகவான் என்ன பகவத்கீதையில சொல்லியிருக்காரோ, ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காரோ, பகவான் சம்பந்தமான 7வது அத்தியாயத்தினுடைய டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்றது, அந்த டிரான்சென்டென்டல் நாலேஜை பத்தி தான் இங்கே வந்து குறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஞானம் வந்து எப்படி இருக்கும்னா, வெறும் ஞான அளவுல மட்டும் இல்லாம தப்பமா மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தப்பம் அப்படின்னா என்ன, தபஸ்ய அப்படின்னா இட் ஹேஸ் டு டேர்ன் இன்டு ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா என்ன, அது வெறும் நாலேஜ் வந்து ஞானமா இருந்ததுன்னா ஞானியா இருப்பான். ஆனா அதுவே வந்து சர்வீஸா மாறும்பொழுது அது டிவோஷன். அதனால தான் சில பிரபுபாத் ரொம்ப அற்புதமா என்ன சொல்றார், டிவோஷன் மட்டும் இருந்ததுன்னா அது வெறும் எமோஷனா தான் இருக்கும். டிவோஷன் கூட சர்வீஸ் சேர்ந்ததுன்னா அப்போ அது டிவோஷனல் சர்வீஸ். அதனால பக்திங்கிறது வந்து டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அற்புதமா. ஸோ தியானம் இருக்கணும், அதை வந்து ஆக்ஷன்ல வந்து காமிக்கணும், அப்போ அதுதான் தபஸ்யா அப்படின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி பண்ணணும், என்ன மூடு இருக்கணும், சாந்தி. போக்தாராம் ஜெகதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் கியாத்வாமாம் சாந்திங் ரிக்ஷதி அப்படின்னு கீதையில சொல்றார் பகவான். சாந்தியானது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, போக்தாராம் ஜெகதபசாம், அவரை தான் எல்லாத்துக்கும் போக்தா, அனுபவிப்பவர். நம்மளால எதையும் அனுபவிக்க முடியாது. சர்வலோக மகேஸ்வரன், எல்லாத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுட்டோமோ அப்பதான் நம்மளால வந்து சாந்தி ரிக்ஷதி, திஸ் இஸ் த பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து கீதையில சொல்றார். கடைசியாக சத்தியம் அப்படின்னா, இப்போ 7 விதமான புஷ்பங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. சாந்தி புஷ்பம், தப்போ புஷ்பம், ஞானம், க்ஷமா, சர்வபூத தயா எல்லாம் சொல்லியிருக்கு. கடைசியாக சத்தியம். சத்தியம்னா என்னன்னா, பகவான் தான் வந்து பகவானை தவிர வேற எதுக்கும் வந்து என்னுடைய அலிஜியன்ஸ் கிடையாது. அலிஜியன்ஸ்னா என்ன தமிழ்ல என்ன, அவருக்கு மட்டும்தான் என்னுடைய இது இருக்கும். I'm not able to find the right word in Tamil. அதுதான் வந்து சத்தியம். அதாவது எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எப்படி வந்து ஒரு மனைவியானவள் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சேஸ்டா இருப்பாளோ, சேஸ்டிட்டி, அதுக்கு பேர் தான் சேஸ்டிட்டி. அதே மாதிரி பகவானுக்கு மட்டும்தான், இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த கிருஷ்ணர்கிட்ட போனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு தேவதர்கிட்ட போடுறது, அந்த ஒரு தேவர் அப்படின்னு மாறி 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 நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் சத்தியம் கிடையாது. ஸோ 2 விதமா அதை பார்க்கலாம். சத்தியம் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வதையே நம்மளுடைய வாழ்க்கையாக இது பண்ணி இருக்கிறது, அதுதான் உண்மையான ட்ரூத். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆச்சாரியனுடைய சேவையில் இருக்கிறது, அதுதான் வந்து நாம் காமிக்கக்கூடிய வந்து ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அஹிம்சா புஷ்பம், அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், க்ஷாந்தி புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீதிகரம் பவேத் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இந்த 8 விதமான புஷ்பங்களை பற்றி இங்க சொல்றாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூயப்பெரும் நீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலத் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பூயப்பிழையும் புகுதருவான் என்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு, ரொம்ப அருமை பிரபு. அதுவும் இந்த அஷ்டவித புஷ்பம், அதுக்கு வந்து அஹிம்சா, இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா, க்ஷமா, ஞானம், அந்த தப, சாந்தி, சத்தியம், இதை வச்சு அந்த எலாபரேட்டா அதோட நல்லா ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது பிரபுஜி, ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஓ, நீங்க தான் மீனாட்சி மாதாஜியா? உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. நம்மளுக்கு டைம் இருக்கா? எவ்வளவு டைம் இருக்கு? இன்னும் 3 minutes இருக்கு ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. 3 நிமிஷத்துல பாடுவீங்களா மாதாஜி? திரும்ப ஒரு வாட்டி பாடுங்க, ஒரு வாட்டி பாடுங்க, ஒரு லைன் ஒரு வாட்டி பாடுங்க. 3 வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை,
சாரி, பரவாயில்ல, சுதாச்சிட்டு பாடுங்க. ஒரு நிமிஷம் கீழே போயிட்டு பாடுறேன், மாடியில் நிக்கிறேன். அங்கிருந்தே பாடுங்க, ஒண்ணும் தெரியல. குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானின்றனவும் தீயினேர் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் மாயனை மனோவட மதுரை மைந்தனை. ரொம்ப அற்புதம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. இந்த வயசுலயும் எவ்வளவு கணீர்னு குரலை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நான் நாம பாடுவேன். ஹரே கிருஷ்ணா. விசுவாசம் நினைக்கிறேன் பிரபுஜி. என்ன மாதாஜி? விசுவாசம் நினைக்கிறேன்ல. ஆமா, விசுவாசம். ஆமா, விசுவாசம், அலிஜென்ஸ். எல்லாருடைய கருணையும் தான் சார், எல்லாருடைய கருணையும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, மிக்க நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அற்புதம். ஹரே கிருஷ்ணா. அற்புதமா இருந்துச்சு பிரபு உங்களோட பிரவச்சன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, கோடி கோடி பிரணாம்ஸ். உங்களுடைய பிரவச்சன் ரொம்ப அருமையா இருந்தது. அதுல புது விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டேன் பாகவதத்துல இருந்து. அந்த கோதாவரி அங்க சீதா மாதாவை ராவணன் எடுத்துன்னு போறப்ப அந்த விஷயம் எனக்கு பாகவத்துல அடியன் இது வரைக்கும் கேட்டதில்லை, படிச்சதில்லை பிரபுஜி. நிறைய புது விஷயங்கள் சொன்னேன், ரொம்ப தெளிவா. அதுக்காக இது எந்தெந்த எக்ஸாம்பிள்லாம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருக்கிற ஷார்ட் டைம்ல எவ்வளவு மேக்சிமம் விஷயத்த சொல்ல முடியுமோ சொல்லி இது பண்ணிடமா பிரபுஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்த ரூபேஷ கிருபா சிந்தோ பయేவ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. மீனாட்சி மாதாஜி அருமையா பாட்டு. பிரபுவோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லவே முடியாது, அவ்வளவு எங்கேயோ கொண்டு போயிட்டார், அப்படியே கிருஷ்ணர்கிட்டயே கொண்டு போயிட்டார். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Very nice, Prabhu. Hare Krishna, Prabhu. Very nice. Wonderful. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhu.